இங்க நம்ம ஊரில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஊரில் எல்லா செல்வங்களும் படிப்பறிவு வந்து ரொம்ப அதிகம். உலகத்தில் இல்லாத படிப்பறிவுலாம் இந்தியாவில் வந்து குவிஞ்சு கிடக்குதுன்றது வந்து நம்ம நல்லா பார்க்குறோம். ஃப்ரெஞ்சுக்காரன் ஒருத்தன் இருப்பான், அவன் பேர் ஆங்கேத்தில் துப்பெரோம். அந்த காலத்தில் வந்து 1700 வந்து இந்தியாவுக்கு வந்து அவங்க எல்லா புக்கையும் எடுத்துகிட்டு போனாங்க. சும்மா அவன் பிப்ளியோகிராஃபின்னு ஒன்று போடுவான். பிப்ளியோகிராஃபின்னா என்ன அர்த்தம்னா, எத்தனை புக்கு நான் திருடினேன் இந்தியாவில்னு சொல்லிட்டு. அதுவே வந்து நூற்றுக்கணக்கான புக்கு வரும். எத்தனை புக்கு நான் திருடினேன்றதுக்கு வந்து நூற்றுக்கணக்கான புக்கை வந்து அவன் இந்தியாவில் வந்து எடுத்துன்னு போய் ஃப்ரெஞ்சு மொழியில் மாற்றி அதை பிப்ளியோதெக் ரொயால், அதாவது ராஜாவோட லைப்ரரி ஒன்று இருக்கும் இங்கெல்லாம். ஏன்னா வந்து ராஜாவோட லைப்ரரி எதுக்காக இருக்குதுன்னா, அவங்க வந்து அந்த நாலேஜை பாதுகாக்கிறதுக்கு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு நாலேஜ்னால் என்னன்னே தெரியாமல் இருந்தாங்க. திடீர்னு வந்து ஊர் எங்கே பற்றி ஊரெல்லாம் போய் சுற்றும் போது இவ்வளோ நாலேஜ் இருக்குது பார்த்த உடனே அவன் என்ன சொல்கிறான், ராஜா எடுத்துன்னு வந்து ஒரே இடமா வைப்போம், பல இடத்துல வச்சா செதறிடும், ராஜா கிட்டே இருந்தால் நல்லது, உங்கள் நாலேஜ் நீங்கள் திருடின்னு வந்த நாலேஜெல்லாம் இங்கே வந்து குவிக்கிறதுக்கு ஒரு இடம், திருடி கொண்டு வந்த நாலேஜை குவிக்கும் இடம் ராஜாவின் லைப்ரரி, பிப்ளியோதெக், ஃப்ரெஞ்சில் பிப்ளியோதெக்னா லைப்ரரி, ரொயால் ராயல் ராயல் லைப்ரரி. இதை குறிக்கிற இடத்துக்கு அவன் ஆங்கத்தில் துப்பெரோன்றவன் பல கோடி புத்தகங்களை அவனே வந்து வாரின்னு வந்திருக்கான். அவன் வந்து மொழிபெயர்த்தது வந்து கொஞ்சம் மொழிபெயர்த்த புக்குங்களாம் எடுத்துன்னு வந்திருக்கான். மெயினாக அவனே வந்து மொழிபெயர்க்கலை, மற்றவங்க மொழிபெயர்த்ததை அவன் என்ன செஞ்சுருக்கான், திருப்பி அவனே வந்து ஃப்ரெஞ்சில் மொழிபெயர்த்திருக்கான், லாட்டினில் மொழிபெயர்த்திருக்கான். அது அவனால் முடிஞ்சது 2-3 முக்கியமான புக்கு செஞ்சுருக்கான். மீதியெல்லாம் அப்படியே எடுத்துன்னு வந்திருக்கான். அவன் அது எப்படி எடுத்து வந்து காப்பி அடிக்கிறதுக்கு எடுத்து வந்தானா என்ன தெரியல. நிறைய புக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கான். அதில் வந்து மெயினாக ஃப்ரெஞ்சு லாட்டினில் மாற்றின புக்கு வந்து உபனிஷத்தம் நம்ம ஊரில் அது இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், என்னடா அது தர்மா அர்த்தா காமான்ட்டு சமஸ்கிருதத்தில் சொல்லியிருக்காங்க, உபனிஷத்தில் எங்கே பார்த்தாலும் இருக்குது. அது இதே வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் வந்து அறம் பொருள் இன்பம் சொல்லியிருக்காரு. இது வந்து என்னடா அது கனெக்ஷன் எங்கே பார்த்தாலும் வந்து சமஸ்கிருதத்துக்கே போயின்னு இருக்குது. நம்ம வந்து வேடிக்கைலாம் காட்டுறாங்க நம்ம ஊர் மக்கள் வந்து, சமஸ்கிருதம் அது நார்த் இந்தியன் சவுத் இந்தியன். இதெல்லாம் நார்த் இந்தியன் சவுத் இந்தியன்ன்றது வந்து டிராவிடியன் ஆரியன் வந்து அது ஒரு பொய்யான ஒரு தியரி வந்து நம்ம இவங்க வச்சாங்க. இவங்க அந்த ஆள் பேர் வந்து ஒரு ஜெர்மன்காரர், அவர் பேர் வந்து மேக்ஸ் மில்லர்ன்ற ஒரு ஜெர்மன்காரர். அவரை வந்து வெள்ளைக்கார இங்கிலீஷ்கார பசங்க ஜெர்மன்காரரை எடுத்துன்னு வந்து காசு கொடுத்து, நீ வந்து சமஸ்கிருதத்தில் ஆரியன் இன்வேஷன் தியரியை உண்டாக்குன்ட்டு காசு கொடுத்து உண்டாக்குனது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்கள்கிட்ட காசு கொடுக்குறேன், காசு கொடுத்து உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன், நீங்கள் செய்ய தானே போகிறீங்க. நிறைய காசு கொடுத்தா யாரும் தான் செய்ய மாட்டீங்க. இப்போ ஒரு ஏகப்பட்ட காசு கொடுத்தா அந்த காலத்தில் அவனுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ்காரங்க, அவன் செஞ்சுருக்கான். அப்போ அவன் செய்யும்போது அதில் நிறைய என்ன சொல்கிறது, அது மாற்றம் பண்ணி அந்த சமஸ்கிருதத்தில் அந்த வேதத்தை மாற்றம் பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவன் ஆரியன் இன்வேஷன் தியரியை உண்டாக்கியிருக்கான். யார் அவன். அப்போ வந்து இந்தமாரி இருக்கும்போது குழப்பத்தால் நம்மளுக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா, நிலை குலைந்து போன நம்ம வந்து ஆரியன் நம்ம வேறு, திராவிடன் நம்ம வேறு அப்படி சொன்னதால் நம்மளுக்கு வந்து அந்த சமஸ்கிருதத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை வந்து நம்ம பார்க்க முடியாமல் செஞ்சிட்டான். உங்கள் கழுத்தை உடைச்சிட்டான். கழுத்து வந்து அந்த சமஸ்கிருதம் பக்கத்துலேயே திரும்பாதபடி உடச்சிட்டான். எப்படின்னா வந்து சிம்பிளாக இது வந்து அது கேவலம், அது வந்து நீங்கள் கிடையாதுன்னு சொன்னோன்னா நீங்கள் உங்கள் கழுத்து அப்படியே ஃபிக்ஸ் ஆகி தமிழ்லேயே பார்த்துனுக்குது. அப்போ என்ன ஒருத்தன பக்கத்தில் கோல்டு இருக்குது, இங்கே வந்து முத்துக்குவியல் இருக்குது, முத்துக்குவியில் ஒண்டி பார்த்துனுரு, கோல்டு குவியில் பார்க்காதன்னு சொல்லி நைஸாக உடச்சிட்டு அதை அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். இப்போ ஃப்ரெஞ்சுக்காரன் வந்து என்ன செய்கிறான்னா, ஆர்த்தர் ஷோபனோவர் ஜெர்மன்காரன் வந்து ஜெர்மன் மொழியில் எழுதின புத்தகங்கள், உபனிஷத்துலேருந்து காப்பி அடிச்சு எழுதின புத்தகங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. அவன் எழுதுனது எல்லாமே உபனிஷத்து. அவன் நைட்டானால் உபனிஷத்தை படிச்சுட்டு தான் தூங்குவான். அவன் எழுதுகிற அப்போ எதை படிக்கிறீங்களோ அதை தான் திங்க் பண்ணுவீங்க, எதை திங்க் பண்ணீங்களோ அதான் எழுதுவீங்க. ஓகேவா? அப்போ அவன் எழுதுகிற புக்கில் எல்லாம் உபனிஷத்தை வந்து இன்டைரக்டாக எழுதியிருக்கான் அவனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு. அதாவது பியூர் ஃபார்மில் வரமாட்டுது அவனுக்கு. ஏன்னா அவனுக்கு நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து அத்வைத்த வேதாந்தத்தை படிக்கணுன்னா நீங்கள் நிறையா வந்து 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 ரொம்ப வந்து என்ன சொல்லணும்னா லிசனிங் செய்யணும். லிசனிங்னா வந்து ஸ்ரத்தா இருக்கணும். ஸ்ரத்தான்னு சமஸ்கிருதத்தை சொல்கிறோம் இருக்கணும். அப்புறம் வந்து என்ன சொன்னோம்னா மனனம் செய்யணும். மனனம்னா உள்ளர்க்கே இன்டீரியர்லி திங்கிங் பண்ணணும்.
சதா அதையே நினைக்கணும். இன்டீரியர்னால் உங்களுக்கு வந்து நம்ம கர்த்தா இல்லை, நம்ம பொக்தா இல்லை, நம்ம அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஐ ஆம் நாட் த டூவர், ஐ ஆம் நாட் த எக்ஸ்பீரியன்சர். பட் ஐ கேன் டூ எவ்ரிதிங். நீங்கள் ஜாலியாக பாடலாம், நீங்கள் ஜாலியாக ஆடலாம், நீங்கள் ஜாலியாக இது பண்ணலாம், எல்லா வித சந்தோஷத்தையும் நீங்கள் அடையலாம். நீங்கள் செய்கிற என்னென்ன ஆக்டிவிட்டீஸோ எல்லாம் நீங்கள் உங்கள் கிரகஸ்தாப்படி நீங்கள் செய்யலாம். அப்போ கிரகஸ்தானம் நீங்கன்னா கிரகஸ்தாப்படி செய்யுங்க, பிரம்மச்சாரியத்தில் இருந்தீங்கன்னா பிரம்மச்சாரியம் படி செய்யுங்க, வனப்பிரஸ்தாவில் இருந்தீங்கன்னா வனப்பிரஸ்தாப்படி செய்யுங்க, சன்னியாசம் இருந்தால் சன்னியாசி. இப்படி வந்து நீங்கள் யூ கேன் டூ எவ்ரிதிங். பட் ஒன்லி கண்டிஷன் இஸ் யூ ஷுட் பி எ அகர்த்தா அபோக்தா. அகர்த்தானா யூ ஆர் நாட் த டூவர், அபோக்தானா யூ ஆர் நாட் த எக்ஸ்பீரியன்சர். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து எக்ஸ்பீரியன்சர் கிடையாது, நம்ம வந்து டூவர் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து பியூர் ஆத்மா. பியூர் ஆத்மா வந்து செயலற்ற ஒரு தன்மையில் இருக்கும். அது செயலும் புரியாது, அதுவும் வந்து அதில் அனுபவிக்காது. அது வந்து ஜஸ்ட் நியூட்ரலில் இருக்கும். அது பார்க்கறதோடு சரி. அதில் வந்து எந்த விதமான எமோஷன்லாம் அது அடையாது. எமோஷன்லெஸ் டூவராக அது கிடையாது. ஃபீலிங் இருக்கா அது கிடையாது. பட் வாட் இட்ஸ் எதுக்கு இன்னும் வந்து அது எந்த தத்துவமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த தத்துவமாக இருக்குது. ஆனந்தனா வந்து பிளிஸ்ஃபுல்லாக இருக்குது, சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா தேனை வந்து டேஸ்ட் பண்ண மாதிரி. அப்போ பக்கத்தில் உங்களுக்கு சின்ன ஒரு சர்க்கரையில் போட்ட ஏதோ ஒரு ஜாமான் வச்சுன்னா அது உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா தேனை நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டீங்க. அதுதான் வந்து உபநிஷதம். இப்போ புரியுதாங்க வந்து எவ்வளோ ஒரு டேஸ்டான பொருள்லாம் நம்ம ஊரில் இருக்குதுன்னு. ஆயிரக்கணக்கான டேஸ்டான பொருள் உள்ளே இருக்குது. நீங்கள் பூந்து பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டில் இருக்கிற ஒரே காமன் டினாமினேட்டர், நம்ம ஊரில் சொல்லுவாங்களா மேத்தமெட்டிக்ஸில் காமன் டினாமினேட்டர் எல்சிஎம். இன்னும் சின்ன வயசில் படித்தோமே, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஏதோ ஒன்று படித்தோம், எல்சிஎம்னு சொல்லிட்டு வாத்தியார் போட்டு அரையாரம் இருப்பார். த காமன் டினாமினேட்டராக ஹெச்இஎல்எம் நினைக்கிறது. ஹையர் காமன் டினாமினேட்டர், லோவர் காமன் டினாமினேட்டர்னு சொல்லுவாங்க. அதுமாரி ஒரே காமன் டினாமினேட்டர் ஃபார் எவ்ரி அந்த குவாலிட்டி ப்ளெஷருக்கு, சந்தோஷத்துக்கு ப்ளெஷருக்கு வந்து காமன் டினாமினேட்டர்னு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து மறக்கிற தன்மையை அடையிறது தான். மறக்கிற தன்மையை எப்போ அடைவீங்கன்னா ஒரு பயங்கர சந்தோஷமான ஒரு சாப்பாடோ ஒரு ஆனந்தமான ஒரு 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 சொர்க்கலோகத்தை அடையிற விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும். அதை யோசிச்சு பாருங்கள். நான் சொல்ல விரும்பல. அந்த விதமான இடத்துல வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு வைங்களேன். அந்த சந்தோஷத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் உள்ளே இருக்க போது அந்த சந்தோஷம் எதனால் எப்படி இருக்குது அந்த சந்தோஷம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஈகோவை உங்களை மறக்கும்போது அந்த சந்தோஷம் வரும். உங்களை மறக்கலைன்னா அந்த சந்தோஷம் இருக்குது. அதாவது அது த ப்ளெஷர் இஸ் ஈதர் த ப்ளெஷர் இஸ் தேர் when you are not when you're not conscious of yourself, or the pleasure is not there. நீங்கள் அந்த ப்ளெஷர் இருக்கணும்னா ஒரே கண்டிஷனு, யூ ஷுட் ஃபர்கெட் யுவர் ஈகோ. அந்த ஸ்பைஸ் அண்ட் எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்கள் வந்து அது ஒரே ஐக்கியமாகிடுவீங்க அந்த ப்ளெஷரில். அப்போ ஒரு ப்ளெஷர்னா என்னோட டெஃபினிஷன் வந்து இதான் ஒரு ப்ளெஷர். இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பூத்துன்னுவாங்க. பூத்துன்னா பாத்துன்னுவாங்க. பாத்தில் போயின்னுவாங்களே. பாத்துனா வந்து என்ன சொல்கிறதுன்னா டிஸ்கோன்னுவாங்களே. அந்தமாரி ஒரு இடத்துல போய் ஆடுவாங்களே. அந்தமாரி ஆடும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தன்னையே மறக்கிறதுக்காக தான் அங்கே போகிறாங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு டெம்பரவரியாக மறக்கிறாங்க. இதை நான் வந்து 1985 என் புக்கில் எழுதினேன். அதை வந்து தன்னையே மறக்கிறாங்க அவங்க வந்து. அது ஒரு அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் டான்ஸ் ஆடினாலும் உங்களை மறக்கணும், நீங்கள் பாட்டு கேட்கும்போதும் உங்களை மறக்கணும். அது ரசிக்க தெரிஞ்சவங்க. காப்பி குடிக்கும்போது கூட நீங்கள் ஒரு டேஸ்ட்டாக காப்பி குடிச்சோன்னா உங்கள் கண்ணை மூடிக்கின்னு உங்களை மறந்து தான் நீங்கள் குடிப்பீங்க. ஒரு டீ குடித்தா கூட ஒரு அனுபவிக்க தெரிஞ்சவங்க, உண்மையாகவே அனுபவிக்க தெரிஞ்சவங்க தான் வாழ்க்கையை வாடுறாங்க. அனுபவிக்க தெரியாதவங்க வந்து ஒரு மரம் போல் இருந்துட்டு செத்து போயிடுறாங்க. அனுபவிக்க தெரிஞ்சவங்க ரொம்ப டேஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஆசையாக டேஸ்ட் பண்ணிவிட்டு அது வந்து கண் மூடி, அதாவது ஈகோ இல்லாமல் அவங்க 5 புலனையும் தாண்டி அவங்க ஐக்கியமாகிற இடம் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பரமாத்மாவாக கூட நீங்கள் வந்து ஒரு இறை ஒரு உங்களுக்கும் வந்து ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் ஒன்றா ஒரு ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு ஃபியூஷன் ஆகிற இடத்துல நீங்கள் வந்து இருக்கிறாப்போல ஒரு தன்மையை வந்து சின்ன விஷயம் கூட அதில் கூட இருக்குது.
அப்போ வந்து என்ன அர்த்தம்னா அபோக்தா அகர்த்தான்னா நம்ம இல்லைண்ணா, ஐ எம் நாட் த டூவர், ஐ எம் நாட் த எக்ஸ்பீரியன்சர் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நீங்கள் தப்பிச்சிங்க, அடுத்த பொறுப்பு உங்களுக்கு இல்லை. இப்படி இந்த ஃபார்முலாவை நீங்கள் அவனை தப்பி தவறி நீங்கள் வந்து நான் தான் இது செயல் செய்கிறேன் என்ற ஒரு அகம்பாவத்தோடு சொன்னீங்கன்னா தீந்தீங்க அவனை. அடுத்த பிறப்பு உங்களுக்கு திருப்பி இதே பூமியில் பிறப்பீங்க, இதே வாழ்க்கையை வாழ்வீங்க. எந்தெந்த வாசனையை நீங்கள் தூக்கின்னு போனீங்களோ உங்கள் பாடி வழியாக, மைண்டு வழியாக, ஃபீலிங்ஸ் வழியாக, அது பேர் வாசனை. காற்றுல எப்படி வாசனை பரவுதோ அதே போல் உங்கள் மனசில் இருக்கிற நீங்கள் செஞ்ச கர்மங்கள்லாம் வந்து அப்படியே ஒரு காற்றுல போகிற மாதிரி அது அப்படியே அந்த செத்த உடனே அது அப்படியே போகும். எது அந்த எதெல்லாம் நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் வந்து வந்து மனசு, புத்தி, சித்த, அங்காரா வழியாக நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா விஷயமும் அடுத்த பிறப்புக்கும் நீங்கள் எடுத்துன்னு போகிறீங்க. பகாஜ், இந்த லக்கேஜை, இது லக்கேஜை தூக்கின்னு போய் வேஸ்ட்டாக போகிறீங்க. அடுத்த பிறப்பு திருப்பி இன்னொரு பிறப்பு பிறந்து திருப்பி அதே இது வந்து திருப்பி அது முடிஞ்ச உடனே திருப்பி அதே வாசனையை தூக்கின்னு இன்னொரு பரப்புக்கு போய் அது வந்து முடிஞ்ச உடனே இன்னொரு செயின் அதை தூக்கின்னு போய் த என்லெஸ் செயின் ஆஃப் பர்த் அண்ட் டெத்தாக போயின்னே இருக்குது. அது வந்து ஒரு யூஸ்லெஸ் திங். அது எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு பர்சனலி ஐ டோன்ட் லைக் தட். எனக்கு வந்து அது ரொம்ப இருக்கிறதுல ஒரு நான்சென்சிக்கல் ஒரு செயின் ஆஃப் ஆக்ஷன் ரியாக்ஷன் வந்து எனக்கு பிடிக்க முடியாது. ஃபஸ்ட்டு இது வந்து பர்த்து டெத்து வந்து ரொம்ப இது பிடிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு. ஏன்னா வந்து எதை பிடிக்கக்கூடாது, கெட்டது பிடிக்கக்கூடாது. கெட்டதெல்லாம் பிடிக்கக்கூடாதுன்னா அப்போ நல்லது பிடிக்கணும். அப்போ எது நல்லது? இதான் நீங்கள் வந்து எந்த காரியம் செஞ்சாலும் நீங்கள் செய்யலைன்னு நினச்சின்னு செய்யுங்க. நீங்கள் செய்யலைன்னு நினச்சின்னு செஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து அடுத்த பொறுப்பு இருக்காது. அடுத்த பொறுப்பு இல்லைன்னா ஜாலி. நம்மலாம் யார் அடுத்த பொறுப்பு இல்லையோ அவங்களாம் வந்து கை தூக்குங்க, அவங்கெல்லாம் ஜாலி. ஏன்னா அடுத்த பொறுப்பே இல்லை, உங்களுக்கு ஜாலி. இதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் வேஸ்ட்டாக பிறந்து திருப்பி இன்னொரு அனுபவத்தை அனுபவிச்சு திருப்பி அட்டாச்மெண்ட் ஆகி திருப்பி டிட்டாச்மெண்ட் ஆகி திருப்பி நீங்கள் சிவலோகம் போய் திருப்பி இன்னொரு பிறப்பு பிறந்து அதுக்கு வந்து அந்த பிறப்புக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வாசனாஸ், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எவ்ரி திங் யூ ஹவ் டிட் இன் த ப்ரீவியஸ் பர்த் இஸ் கோயிங் டு பி ட்ரான்ஸ்ஃபர் டு த நியூ பர்த். புரியுதாங்க? அப்போ வந்து நம்மளை வந்து ஒரு முட்டாளாக்கி வச்சுருக்கிறாங்க இந்த க்ரியேஷனில். நம்ம கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்தோம்னா நம்ம தப்பிச்சோம். நம்ம கொஞ்சம் ஜாகிரதையாக இல்லைன்னா நம்ம அடுத்த பரப்பு பிறந்தனே கிடக்க வேண்டியதான். இது வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பர்த்ஸ் அண்ட் டெத்ஸ் வந்து நம்ம அனுபவிக்கிறோம். அதனால் என்ன பிரயோஜனமும் ஒரு அவுன்ஸ் பிரயோஜனம் கூட கிடையாது. வாட் யூ ஆர் கெய்னிங் இன் டேக்கிங் லைஃப் இன் திஸ் எர்த், இன்னும் உங்களுக்கு இதில் வந்து லாபம் இருக்குது. உலகத்தில் நீங்கள் அனுபவிக்கிறீங்க. ஓகே, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? மெயினாக 3 வேளை சாப்பிடுவீங்க. ஓகே, அதுக்கப்புறம் இன்பத்தை அனுபவிப்பீங்க. ஓகே, அதுக்கப்புறம் இருக்கிற இன்பம் வந்து எல்லாம் மேட்ரு வழியாக வர்றது இன்பங்கள், சென்ஸு வழியாக வர்ற இன்பம். எந்த இன்பத்தையும் தாண்டி நீங்கள் வந்து புதுசாக ஒன்றும் கண்டுபிடிக்க போகிறதில்ல. எல்லோரும் பண்ண போகிறீங்க. இது ஒரு யூஸ்லெஸ் லைஃப்ன்றதுக்கு வந்து இதை விட வந்து பெஸ்ட்டு இது இல்லை. நீங்கள் சும்மா வந்து ஒரு டெம்பரவரி ப்ளெஷரை வந்து சும்மா பின்னாடி போயிருந்தோம்னா நம்ம வந்து போகும்போதே அது ஒரு இதோடு போகணும். நம்ம நீங்கள் அனுபவிக்கிறத தப்புன்னு சொல்லலை, அனுபவிக்கிங்க, எல்லாமே அனுபவிங்க. ஏன்னா நீங்கள் ஒரு கிரகஸ்தானாக இருந்தீங்கன்னா எல்லாமே அனுபவிக்கலாம். யூ கேன் டூ எவ்ரி திங் இன் ஃபிசிக்கலி. பட் அந்த எத்திக்ஸ், அந்த தர்மாப்படி நடந்துக்கணும். அந்த அர்த்தா வந்து தப்பு இல்லைன்றாங்க, காமா தப்பு இல்லைன்றாங்க. அந்த தர்மாவில் இருந்தீங்கன்னா ரெண்டுமே தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் கிரகஸ்தானாக இருக்கணும். கிரகஸ்தானா கல்யாணம் ஆகணும். அந்த கல்யாணத்துக்குள்ளே நடக்கணும். எல்லாம் கல்யாணத்துக்கு வெளியே சொல்லலை நான். எல்லாமே கல்யாணத்துக்குள்ளே எல்லா சந்தோஷமாக அடையலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் நீங்கள் தான் செய்கிறீங்கன்றதை ஒண்டி செய்யக்கூடாது. அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு ட்விஸ்ட் விஸ்டர் கடவுளை கிருஷ்ணர் பகவத்கீதாவில். இது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப இருக்கிறதுலே கஷ்டமாகுது. ஆனால் அதை நம்ம வந்து டெய்லி வந்து அது மனனம் மனனம்ன்றது வந்து அது இன்டீரியர்லி திங்கிங் பண்ணிக்கினே இருந்தோம்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஷிஃப்ட் ஆகி ஞான யோகாவுக்கு போகுது. அது கர்ம யோகாலேருந்து நீங்கள் ஷிஃப்ட் ஆகிறது வந்து எப்படின்னா இந்த ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம்னு சொல்கிறாங்களே, நிதித்தியாசனம்னு வரும். அது அப்போ நிதித்தியாசனம்னா என்ன அர்த்தம்னா 3வது வந்து என்னென்னா அப்ளை பண்ணுறது வாழ்க்கையில்.
அதுதான் வந்து திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருப்பாரு. கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்ரவணா கற்க கசடர மனனா உள்ள இருக்க இன்டீரியர்லி கசட அறந்து எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக அந்த அழுக்கெல்லாம் போயிட்டு பியூராக எஜுகேஷனு. அதுக்கப்புறமா நிற்காதுக்கு தகனும் போது அப்போ வந்து நிதித்தியாசனான்ட்டு சொல்கிறாங்க. எல்லாமே சான்ஸ்கிரிட் தாங்க. திருக்குறளை எடுத்தீங்கன்னா அப்படியே அப்படியே என்ன சொல்கிறது, அவர் மேலே தப்பு இல்லை. அவர் வந்து வாழ்ந்த சூழ்நிலையில் இருக்கிற புக்குங்களை வச்சு அந்த நாலேஜை வச்சு அவரு எடுத்ததால் அவர் வந்து சமஸ்கிருதம் தான் எடுத்து. இப்போ சுற்றி உங்களுக்கு சிங் சாங்னு ஊரில் இருக்கிறீங்க, நீங்கள் எல்லாருமே சைனீஸ் தான் பேசுகிறாங்க, நீங்கள் வந்து தமிழ் தான் எடுத்துன்னு வரீங்க. ஆனால் நீங்கள் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்ப்பீங்க நீங்களும் சைனீஸ் கற்று தான் ஆகணும். அப்போ சைனீஸ் மாதிரி ஆகுறீங்க. அதே மாதிரி திருவள்ளுவர் சுற்றி சமஸ்கிருதத்துலேருந்து தான் எல்லா நாலேஜும் வந்திருக்குது அந்த காலத்தில். அதனால் வந்து சமஸ்கிருதம் பெருசோ கீழோ இல்லை, அவங்க மூளையில் உதிர்ந்தது. சில தோட்டத்தில் சில பூங்கள் ஏன் பூக்குதுன்னு கேட்டு அது இந்த மண்ணோட இது குவாலிட்டி அதுதான் பெரிய மண்ணுன்னு சொல்ல முடியாது.